ஹலோ டிபிஎஸ். ஒரே நாள்ல 3 கல்யாணத்துக்கு அழைப்பு, எப்படித்தான் சமாளிக்க போறோம்? சரி, விளக்கத்துக்கு வெள்ளிக்கிழமை நேரத்து ஜிம்மாக்கு போக்கல சிறுவண்டு பயல் எப்பயும் ஒரு சுத்தோட இறங்கிடும். ஆனா இன்றைய நாள் மட்டும் என்னமோ தெரியல, நானும் வரப்போப்புல நடம் பிடிச்சிட்டு அடம் பிடிக்கிற பிள்ளையே அள்ளி எறிஞ்சிட்டு போற வழக்கம் நமக்கில் அழகா அவனையும் தூக்கி எடுத்துட்டு ஜிம்மாக்கு போயிட்டு வந்து வீட்டை வந்து பகல் சாப்பாட பண்பா சாப்பிட்டு முடிய ஒரு கோலண்டு வருவது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே இடத்துல போட்டோ முடிச்சு அழுத்து போய்த்துறா புதுசா எங்க சரி போய் புகைப்படம் எடுப்பேன்னு சொன்னா எனக்கு இடமெல்லாம் தெரியா, எங்க சரி போன்றதுக்கு சரி வா வயல்வெளியை பார்த்து போனாலும் சரி பக்கத்துல இருக்கிற வயல்வெளி ஒன்றுக்கு போயிட்டு இடையில இருந்த மரம் மட்டும் இல்லாம வந்த மாமாமாரை மறிச்சு வச்சு புகைப்படத்தை புன்னகையோட எடுத்துட்டு புஷ்ன்னு கிளம்பிட்ட. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஊட்டதான் இருக்கு ஆனா உடம்பெல்லாம் நடுங்குதா. என்னத்துக்கு ப்ரோ அப்படி அவனுக்கு நடுங்குன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு மாப்பிள்ளையா போப்புற அதான் பதட்டத்துல எல்லாம் படவடண்டு இருக்கான். கொஞ்ச நேரம் பக்கத்துல இருங்கிறான், அவனுக்காண்டி வளைச்சிருந்து எல்லாருமா காய்ச்சி போட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அடுத்து எங்க ப்ரோ போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, சென்னந்தான மொத்தம் 3 கல்யாணம் இருக்கு. அதுல முதல் கல்யாணத்துக்கு தான் வந்திருந்தேன். வந்த இடத்துல திங்க வேண்டியெல்லாம் திண்டுட்டு அங்கால போய் பார்த்தா மாப்பிள்ளைக்கு எல்லாரும் மனசார வாழ்த்திட்டு இருக்காங்க. சரி, நம்மட பங்குக்கு நம்மள மனசார வாழ்த்தி போட்டு அந்த இடத்தொட்டு வெளியா விட்டு அவ்வளவு அவசரமா எங்கடா போறான்னு கேட்டு அடுத்த கல்யாணம் இருக்கு நம்பாட்டி ஆதாரத்தை நம்மட சேனல்ல பாருன்னு சொல்லி போட்டு அவசரமா அடுத்த கல்யாணத்துக்கு கிளம்பி வந்துட்டோம். கல்யாண சாப்பாட சாப்பிட்டு ஆனா மாப்பிள்ளை காணல மறைஞ்சு வைத்தாரு. எங்கன்னு கேட்டீங்கன்னா, புகைப்படம் எடுக்கிறதுக்கு பொண்ணோட அங்கால வைத்தாரு. அதால அவர் மட்டுக்கும் காத்திருந்து போட்டு காத்திரிக்க மட்டுக்கும் வயிறும் வாங்கி சும்மா இருக்காது. அதால வளவலன் அங்க இருந்து எல்லாம் திண்டு போட்டு பாத்திரிக்க மாப்பிள்ளை மாசு அவந்திறங்கினார். அவரோட சேர்ந்து புகைப்படத்தெல்லாம் புன்னகையோட எடுத்து போட்டு அடுத்த கட்டமா அங்க இருந்து வெளியாவி பகலெல்லாம் படபடண்டு வெக்கத்திலையும் பதட்டத்தில இருந்தும் இப்ப பார்த்தா முகமெல்லாம் முத்து போல ஜொலிச்சிட்டு இருந்து அவனை முசுப்பாக்குறதுக்கு வளவலண்டு வளைச்சிருந்து எல்லாருமா காய்ச்சி போட்டு ஆளை அள்ளி எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கு. எங்கன்னு கேட்டீங்கன்னா, கல்யாண மண்டபத்துல மாப்பிள்ளைக்கு கல்யாணம். அதால அவர வீட்டுல இருந்து கல்யாண மண்டபத்துக்கு பொறுப்பா பொண்ட குடும்பத்திட்டு அவரை கொண்டு ஒப்படைச்சிட்டு நாங்க மாப்பிள்ளை தோழர்கள் மனஸ்தாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் எங்களுக்கு சாப்பாடு வரல. இதெல்லாம் சொன்ன உடனே உங்களுக்கு இல்ல சாப்பாடான்னு சொல்லி ஒரு சகனை கொண்டு வச்சதான் தெரியும். செல்றதுக்கெல்லாம் இல்ல, நீங்களே பாக்குறீங்க. ஆனா நான் அப்படி இல்ல, கடு அமைதியா திண்டு போட்டு மாப்பிள்ளைக்கு மகிழ்ச்சியரமா கையை கொடுத்துட்டு மனஸ்தாவத்துல வெளியாவிட்டோம். இருக்கிற கவலையில இல்லாமக்கன்னு சொல்லி பிளாஸ்ட்ங்கிற படத்துக்கு எல்லாரும் வந்துட்டோம். பேருக்கு எடுத்த மாதிரி படம் பக்கா வந்துக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு முடிக்கிட்டு அடுத்த பார்க்கலாம்.